The tapetum, the innermost layer of the anther. இப்போ tapetum அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா the nourishment அதாவது food material கொடுக்கறத நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா tapetum அப்படினு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப அந்த wall present in innermost layer of the anther. One more questionல கேட்பாங்க. இப்போ which one is the innermost layer of the anther அப்படினு கேட்டாங்க அப்படினா tapetum. And then the neurices அப்படினா food material அப்படினு சொல்றோம் இல்லையா. இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா neurices, the developing to the sporogenous cell. அப்ப டெவலப் ஆகக்கூடிய இந்த sporogenous செல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்றது எது அப்படினா tapetum அப்படினு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணும் ஃபுட் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் பாத்தீங்க அடுத்தது the cells of the tapetum may be remain uninucleate. Uni means single. சரிங்களா? எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும் அப்படினா uninucleate. And then may contain the more than one nucleus. ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் இருக்க கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சம் டைம் வந்து ஒரு நியூக்ளியஸ் become polyploidy. இப்ப நிறைய நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா polyploidy அப்படினு சொல்லக்கூடிய மெத்தட். சிங்கிள் நியூக்ளியஸ் இருந்தா யூனி நியூக்ளியஸ் அப்படினு சொல்லக்கூடிய கண்டிஷன். many nucleus more than அப்படிங்கற வேர்ட் வந்துச்சு அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம polyploidy அப்படிங்கற வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். இப்ப tapetum செல்ல வந்து பாத்தீங்கன்னா polyploidy கண்டிஷன் சொல்லக்கூடியதும் இருக்கும். அடுத்து பாருங்க தி கான்ட்ரிபியூட் டு திஸ் வால் மெட்டீரியல். இப்போ இதல வால் மெட்டீரியல் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஸ்போரோபொலினின் என்ன இருக்கு நமக்கு ஸ்போரோபொலினின் அப்படினு சொல்லக்கூடியது பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்கு அப்புறம் போலன் கிட் இருக்கு. அதுக்கு அப்புறம் ட்ரைபீனியன் அண்ட் நம்பர் ஆஃப் தி புரோட்டீன் வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய என்ன இதுல வந்து நமக்கு செக்ரிகேட் ஆகும். நிறைய புரதம் வந்து பாத்தீங்க அப்படினா இதுல வந்து சுரக்குது. எதுக்காக வந்து பாத்தீங்க அப்படினா so many proteins அப்படினு சொல்லக்கூடியது வந்து செக்ரிகேட் ஆகுது அப்படினு பாத்தீங்க அப்படினா இன்கம்பபிலிட்டி அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன் அப்படினா இன்கம்பபிலிட்டி ஒவ்வாதன்மை அப்படினு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படினா குறைக்கிறதுக்காக நமக்கு என்ன பண்ணுது நிறைய so many proteins also segregate. ஓகேங்களா? சரி அடுத்து பாருங்க the tapetum control the fertility. fertility என்ன சொல்லுவோம் அப்படினா வளத்தன்மை அப்படினு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டோட வளத்தன்மையை டிசைட் பண்றது யாரு அப்படினா the tapetum சொல்லக்கூடியதா. அதுக்கு அப்புறம் ஸ்டெரிலிட்டின்னு சொல்லக்கூடியது மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டெரிலிட்டின்னு சொல்லக்கூடியது ஆஃப் த மைக்ரோஸ்போர். அப்ப ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்டெரிலிட்டி ரெண்டையும் டிசைட் பண்றது யாரு அப்படின்னா இந்த tapetum அப்படின்னு சொல்லக்கூடிய செல் தான். ஓகே அடுத்து பாருங்க டைப் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டைப்பா நம்ம இது பண்ணிக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க the secretory tapetum is a parietal and a glandular and cellular tapetum என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா நம்ம வந்து தனியா பிரிச்சுக்கிறோம். அப்ப secretory அப்படினா சுரக்கக்கூடிய அப்படினு சொல்றோம் இல்லையா. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா secretory tapetum சொல்லக்கூடியது parietal or glandular or cellular tapetum சொல்லக்கூடியது. ஓகே இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க tapetum retain the original position and cellular integrity and the nourishing developing the microspore. அப்ப இந்த டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்போருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை தந்து உதவக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த secretory tapetum அப்படின்னு சொல்லக்கூடிய given to the food material. ஓகே and then invasive tapetum அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிப்ளாஸ்மோடியம் tapetum another name கேட்பாங்க. ஓகேங்களா? அத அம்மா क्वेश्चन எல்லாம் போச்சுங்க. invasive tapetum or periplasmodial tapetum. This a cell loses there is a inner the tangential wall. என்ன wall நமக்கு அப்படினா tangential wall and the radial wall and this protoplasm of the tapetal cell. அப்ப இங்க இதுல என்ன இருக்கும் அப்படினா protoplasm அப்படினு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். இப்ப protoplasm சொல்லக்கூடிய கேரக்டர் இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா அந்த ஆர்கானிசத்தை வந்து நம்ம லிவிங் அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப புரோட்டோபிளாஸ்ம் இருந்தா கண்டிப்பா நமக்கு என்னது லிவிங் கேரக்டர் தான் இருக்கும். சோ ஆஃப் த ஆல் tapetal cell the colossus mean joint. colossus mean joint to the form of the periplasmodial tapetum. அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஆகுது அப்படினா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது நமக்கு invasive tapetum அப்படினு சொல்லக்கூடியதா மாறுது. அல்லது வந்து பாத்தீங்க அப்படினா periplasmodium அப்படினு சொல்லி நாம சொல்லுவோம். ஓகே the function of tapetum supply the nutrition to the developing microspore. அப்ப மைக்ரோஸ்போர் டெவலப் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படினா ஃபுட் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்றது எது அப்படினா tapetum அப்படினு சொல்லக்கூடிய செல்ஸ் நமக்கு என்ன பண்ணும் ஃபுட் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் பாயிண்ட் the sporopollinate through the Upisc body. சரிங்களா? and an important role for the
pollen wall formation. ஓகேங்களா? இப்போ pollen wall formationக்கு தேவையான chemical substance எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றது யாரு அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த டபிடம் அப்படினு சொல்லக்கூடியதான். அதுக்கு அப்புறம் pollen kit அப்படினு சொல்லக்கூடியது டெவலப் ஆகும்போது பாத்தீங்க அப்படினா அதுக்கு தேவையான chemical substance எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றது யாரு அப்படினாலும் அதுவும் டபிடம் செல்ஸ் தான். ஓகே? அடுத்து பாருங்க, the exine protein responsible for the rejection reaction of the stigma are present in the cavity of the exine. Okay, அப்ப exine protein is responsible for the rejection reaction. Which one is the reaction? Means rejection, வெளியே தள்ளுறது. ஓகேங்களா? of the stigma are present in the cavity of the exine. exine னா வெளியே இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, proteins are, இப்போ இந்த எல்லா புரோட்டீன் நமக்கு வந்து எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, டிரைவ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா from tapetal cell. எங்கிருந்து டிரைவ்ட் ஆகுது நமக்கு? tapetal cell ல தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா anther cavity அப்படினு சொல்லக்கூடியது. cavity filled with the microspore. அப்ப anther ஃபுல்லா cavity இருக்குன்னு வெச்சீங்களா, அந்த cavityக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படினா microspore நமக்கு என்ன ஆகும், உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. இது என்ன நமக்கு பஸ்ட் ஆயிட்டு அதுல இருந்து pollen grains எல்லாமே நமக்கு என்ன ஆகும், டிஸ்போஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப young stage with the pollen grains at maturity. And then connective. இப்போ கனெக்டிவ் அப்படிங்கிறது அப்படின்னா இணைப்பு திசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், கனெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ ஸ்டெரைல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளமற்ற அல்லது மலட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஸ்டெரைல் டிஷ்யூ சரௌண்டட் பை த ஆந்தர் லோப். அப்போ ஸ்டெரைல் டிஷ்யூ சரௌண்டட் பை த ஆந்தர் லோப். அண்ட் தென் இட் இஸ் பொசஸ் த வாஸ்குலர் டிஷ்யூ. வேற என்ன இருக்கு நமக்கு அந்த இடத்துல, வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது இருக்கு. அப்போ வாஸ்குலர் டிஷ்யூங்கிறது என்னது, சப்ளை. சரிங்களா? அதாவது நமக்கு அது வாட்டரா இருக்கலாம், பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணக்கூடிய டிஷ்யூ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூவோட மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் தென் they contribute to the inner tapetum. ஓகேங்களா? contribute to the inner tapetum. Microspore and pollen grains. The pollen grains is derived from, derived என்னது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, the produce from the microspore. The protoplasm surrounded by the wall which is ate by the fully developed. டோட்டலா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோஸ்போர்னு சொல்லக்கூடியது டெவலப் ஆகுது. அப்ப டெவலப் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா the pollen protoplasm consists of the dense cytoplasm. dense நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடர்த்தியான சைட்டோபிளாசம் நமக்கு என்ன ஆகும், இதுக்குள்ள இருக்கும். ஓகே, which is centrally located on the nucleus. அதுக்கு அப்புறம் சென்டர்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரசன்ட்டா இருக்கும். சரிங்களா? இதான் நமக்கு என்ன அப்படின்னா நேச்சர். அடுத்து பாருங்க, இது என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸைன் அண்ட் இன்டைன் சொல்லி என்ன பண்றாங்க, டூ பார்ட்டா டிவைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எக்ஸைன்னா நமக்கு என்னது, வெளிப்பகுதி. இன்டைனா நமக்கு என்னது, உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ எக்ஸைன்ல என்னென்னலாம் இருக்கு, கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 மார்க் क्वेश्चनலயோ நம்ம 2 மார்க் क्वेश्चनலயோ கேட்பாங்க. சரிங்களா? அப்போ எக்ஸைன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க, செல்லுலேஸ், ஸ்போரோ பொலினின் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு, போலன் கீட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப எக்ஸைன் பார்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, செல்லுலோஸ் இருக்கு, ஸ்போரோ பொலினின் இருக்கு, போலன் கீட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க இன்டைன். இன்டைன் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இன்னர் பார்ட் இல்லையா. அப்ப இன்டைன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், கேலோஸ், புரோட்டீன், இதெல்லாம் எங்க இருக்கு நமக்கு, இன்டைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்கு. இது ரெண்டுக்கும் இல்ல த டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் பாத்துங்க. எக்ஸைன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துங்க, இன்டைன்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துங்க. கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நமக்கு क्वेश्चन கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, is a sporopollenin is generally absent in the germ pores. எங்க இருக்காது அப்படின்னா முளைக்கக்கூடிய germ pores அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது நமக்கு, இந்த ஸ்போரோபொலினின் சொல்லக்கூடியது வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகே, சரி அடுத்து பாருங்க, the pollen varies from the 10 micrometers. எப்படி மெஷர் பண்றாங்க, நம்ம ஒரு 10 micrometers வரைக்கும் மெஷர் பண்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 micrometer என் மைசட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பிரசன்ட்டா இருக்கும். அதே மாதிரி 20 மைக்ரோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த குக்கர்பிட்டேசி அண்ட் நிக்டாஜினேசிங்கிறது என்ன இருக்காங்க, நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. குக்கர்பிட்டேசி அப்படின்னா நம்ம பம்கின், பூசணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல வரக்கூடிய ஃபேமிலி. தென் நிக்டாஜினேசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. சரி அடுத்தது பாருங்க, the sporopollen is contributed by the both pollen cytoplasm and tapetum. என்னென்ன இருக்குன்னு பாருங்க, போத் ரெண்டுமே இருக்கு. போலன் பாத்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் இருக்கு, பிளஸ் நமக்கு என்னது டபிடம் சொல்லக்கூடியது இருக்கு. டபிடம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணும், நமக்கு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் இல்லையா. சரி, இட் இஸ் derived from the carotenoid. வேற என்ன பாருங்க அப்படின்னா இங்க ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க, carotenoid,
both pollen, cytoplasm and tapetum. Okay, sir, அடுத்தது it is a derived from the carotenoid, resistant to the physical. அப்ப resistant அப்படினா என்ன சொல்லுவோம் அப்படினா நம்ம வந்து வேற எந்த ஒரு வெளியில இருந்து நமக்கு அட்டாக் பண்ணக்கூடிய பார்ட், சரிங்களா? அந்த மார்க்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா ரெசிஸ்டன்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க, அல்லது எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படினா இத உருவாக்குறது என்ன அப்படினா அதுல வந்து உற்பத்தி ஆகக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்ப கரோட்டினாய்ட் ரெசிஸ்டன்ட் டு தி physical and biological decomposition. அப்ப physical அப்படினா என்னது? நமக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, சன்லைட்னாலயோ அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகாம நமக்கு வந்து பாதுகாக்கிறது எது அப்படின்னா அந்த போலன் கிரைன்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த லேயர். அந்த லேயர்ல என்ன இருக்கு? நமக்கு கரோட்டினாய்டுன்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு பிரசன்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்செக்டா இருக்கலாம், ஒரு விண்டு மூலியமா இருக்கலாம், நமக்கு காத்து வேகமா அடிக்குதுன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? நமக்கு இந்த எதுவுமே நமக்கு டீகம்போஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரா இருக்கக்கூடியது அப்படின்னா அது மேல இருக்கக்கூடிய கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? சரி, வேற எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் டு வித் இஸ் ஸ்டாண்ட் the high temperature. ஓகேங்களா? இப்போ ஒரு சம்டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 12 o'clock அப்படிங்க மார்னிங் அந்த 12 o'clock ரேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கும், சரிங்களா? அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போலன் கிரைன்ஸ் என்ன ஆகக்கூடாது? எந்த காரணத்தை கொண்டும் டீகம்போஸ் ஆயிடக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வேற ஏதாவது ஒரு ராக் சர்ஃபேஸ்ல ஏதாவது இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போலன் கிரைன்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகாம தடுக்கிறது எது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் தான். அடுத்தது பாருங்க, ரெசிஸ்டன்ட் டு த ஸ்ட்ராங் ஆசிட். அதே மாதிரி நமக்கு வந்து அதிகமா ஏதாவது ஒரு ஆசிட் மாதிரியோ வேற ஒரு பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் மாதிரியோ அது மேல பட்டு நமக்கு என்ன ஆகக்கூடாது? டீகம்போஸ் ஆகக்கூடாது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போலன் கிரைன்ஸ் என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப காலத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலைச்சு இருக்கும், இல்லையா? சரி, அடுத்தது அல்கைன் அண்ட் என்சைம் ஆக்ஷன். அப்ப ஒரு அல்கைன் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், வேற ஏதாவது பிளான்ட்டோ அல்லது நேச்சுரலாவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிபிஷியலாவோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோ அல்கைன் சப்ஸ்டன்ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போலன் கிரைன்ஸ்ல பட்டா கூட என்ன ஆகக்கூடாது? நமக்கு டீகம்போஸ் ஆகாம இருக்கணும், அது அழிஞ்சு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போலன் கிரைன்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரோட்டினாய்ட்ஸ் சொல்லக்கூடிய என்னது? பாதுகாக்கக்கூடியதா ஒரு பாதுகாப்பான ஒரு அடுக்கு மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலினாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. போலன் கிரைன்ஸ் பத்தி படிக்கக்கூடிய இந்த ஸ்டடிக்கு என்ன பேர் அப்படின்னா பாலினாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் த போலன் கிரைன்ஸ் இஸ் கால்ட் த பாலினாலஜி ஆர் பாலிஎன்டாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நீங்க பழைய ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ட்ரீயோட இதுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த போலன் கிரைன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்து அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க? டிஎன்ஏவை தனியா செப்பரேட் பண்ணிக்குவாங்க. அப்ப அந்த டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் மூலமா இன்னொரு நியூ பிளான்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது ஒரு மெத்தட். அண்ட் தென் the preserve the pollen grain. அதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த pollen grains வந்து preserve பண்ணி வைக்கும். நேச்சுரலாவே preserve பண்ணி வைக்கக்கூடியது எது பாத்தீங்க அப்படின்னா அதுல மேல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியலாவும் செய்றாங்க. ஆர்டிஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்ப கிரையோ பிரிசர்வேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா -196 டிகிரி செல்சியஸ். இதே நம்ம நேச்சுரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா pollen grains நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இயற்கையாகவே வந்து நமக்கு எந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலன் கிரைன்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இது மெயின். இது ஒரு ஆன்டோ வேற இது இன்செக்டை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் அதை அட்டாக் பண்ண முடியாம அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும்? ஒரு மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து ஒரு பாதுகாப்பாக அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து பாருங்க, இந்த போலன் கிட் இஸ் மேட் அப் ஆஃப். அப்ப போலன் கிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால ஆனது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த போலன் கிட் இஸ் மேட் அப் ஆஃப் கரோட்டினாய்ட் அண்ட் ஃபிளாவனாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா क्वेश्चन கேட்பாங்க. இந்த போலன் கிட் இஸ் மேட் அப் ஆஃப் கரோட்டினாய்ட் அண்ட் ஃபிளாவனாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது இட் இஸ் அட்ராக்ட் டு த இன்செக்ட். சரிங்களா? இப்போ இது எந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா எல்லோ கலர்ல எப்படி இருக்கும்? ஒரு பவுடர் மாதிரி அரேஞ்ச் ஆகும், சரிங்களா? இந்த பவுடர் மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ட் சன்லைட்டை பட்டு என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்செக்ட் என்ன பண்ணும்? வேகமா தன்னை நோக்கி ஈர்க்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்டா அரேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து போலன் கிரைன்ஸோட இந்த போலன் கிட்டோடைய
மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the attract the insect and the protect the damage from the UV radiation. அப்போ UV ரேடியேஷன்ங்கிறது நமக்கு என்னது? சன்லைட் இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் மூலமா நமக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு என்ன பண்ணும்? ஒரு ப்ரொடக்ஷன் லேயரை கொடுக்கும். ஓகே ஓகே the development of the male gametophyte. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த மேல் கேமெட்டோஃபைட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, இப்போ மேல் கேமெட்டோஃபைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேல் கேமெட்டோஃபைட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ மேல் கேமெட் அப்படின்னா என்ன கண்டிஷனில் இருக்கும்? ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம மேல் கேமெட்டோஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நம்ம மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் செல்லை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மேல் கேமெட்டோஃபைட் என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்ளாய்டு கண்டிஷனில் நமக்கு என்ன இருக்கும்? இந்த மேல் கேமெட்டோஃபைட் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இதை கலெக்டிவா இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மேல் கேமெட்டோஃபைட்ங்கிறது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கேட்பாங்க 1 மார்க் क्वेश्चनல. என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னா ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல வந்து நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, அடுத்து பாருங்க. இதுல நமக்கு கொடுத்திருக்கிற டயகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் சொல்லக்கூடியது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே கூடிய ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க அவுட்டர்ல இருக்கக்கூடிய லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா எக்ஸைன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னர்ல இருக்கக்கூடிய லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜா ஒரு நியூக்ளியஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, என்ன அரேஞ்ச் ஆயிருக்கு? நமக்கு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் போர், இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வளர்த்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா போலன் டியூப் அப்படியே growth ஆகும். சரிங்களா? அந்த முக்கியமான அதுக்கு ஃபங்க்ஷன் ஜெர்ம் போருக்கு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த போலன் டியூப் growth ஆகுது இல்லையா, அது முக்கியமான அதோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சரி, அப்ப இதுல என்னென்ன பார்ட் இருக்கு இம்பார்ட்டனா? எக்ஸைன், இன்டைன், நியூக்ளியஸ், அதே மாதிரி இங்க சென்டர்ல லார்ஜ் நியூக்ளியஸ் ஒன்று பிரசன்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஜெர்ம் போர் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ ஜெர்ம் போர்ங்கிறது எதுக்கு பார்த்தோம்? நம்ம அது வழியா தான் நமக்கு என்ன ஆகும்? போலன் டியூப் வந்து நமக்கு growth ஆகும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இங்க வந்து ஒரு வாக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுத்துருப்பாங்க. சரி, வாக்யூல்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம்? ஃபுட்மெட்டில் ஸ்டோர் பண்றது, ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றது தான் என்னது? இந்த வாக்யூல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு இந்த போலன் டியூப்னு சொல்லக்கூடிய ப்ராசஸோ ப்ளஸ் வந்து நமக்கு மேல் இந்த நியூக்ளியஸ் எல்லாம் டிவைட் ஆகும்போது தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்றது இந்த வாக்யூல்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்க இந்த நியூக்ளியஸ்னு சொல்லக்கூடிய லார்ஜ் நியூக்ளியஸ் அப்படியே இருக்கு. ஓகேங்களா? அடுத்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க இங்க வாக்யூல்ஸ் இருக்கு. பிளஸ் என்ன ஆகுது நமக்கு வந்து இந்த மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஷன் மூலமா நியூக்ளியஸ் என்ன ஆகுது நமக்கு ரெண்டா டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ மைட்டாசிஸ் டிவிஷன் அப்படினால நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு செல் ரெண்டா டிவைட் ஆனா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமா நமக்கு என்ன ஆகுது? ஒரு செல் ரெண்டா கிடைக்கும். ஓகே, அப்ப ரெண்டு செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இந்த மைட்டாசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் பிளம்மிங் அப்படிங்கிறத முத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மைட்டாசிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்தது மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்ப மியாசிஸ்னா என்ன ஆகும்? நமக்கு 4 செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அத நம்ம என்ன சொல்லுவோம்? மியாசிஸ் சொல்லுவோம். அப்ப மைட்டாசிஸ் நமக்கு வந்து 2 செல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இங்க நடக்கக்கூடிய process என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா மைட்டாசிஸ் சொல்லக்கூடிய process நடக்குது. 2 செல்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும், அல்லது 2 நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, சரி, அதுக்கு அடுத்து பாருங்க ரெண்டா டிவைட் ஆகுது. டிவைட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல் நமக்கு என்ன ஆகுது? ரெண்டா டிவைட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வெஜிடேட்டிவ் செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டியூப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் ஆர் டியூப் நியூக்ளியஸ் சொல்லி என்ன பண்ணுவாங்க? அதை வந்து ரெண்டா
அல்லது another நேம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது வந்து மேல் கேமிட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா another நேம் சொல்லுவாங்க. அப்ப இது ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கங்க. எப்படி டிவைட் ஆகுது நமக்கு வெஜிடேட்டிவ் செல்லாவும் பிளஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜெனரேட்டிவ் செல்லாவும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் நமக்கு என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு? மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமா 2 செல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன ஆகணும்? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜெம் போர் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்க இல்லையா? அது என்ன சொன்னோம் நம்ம? வளர் துளை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த வளர் துளை மூலமா நமக்கு என்ன ஆகுது? அங்க இருக்கக்கூடிய இந்த போலன் டியூப்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. அப்ப இதுதான் நமக்கு என்னது? போலன் டியூப். ஓகேங்களா? இப்போ இந்த போலன் டியூப் நமக்கு என்ன ஆகுதுன்னா growth ஆகுது. எது வழியா growth ஆகுது? இந்த ஜெம் போர் வழியா நமக்கு என்ன ஆகுது? growth ஆகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூப் ஆர் வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ்ங்கிறது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டா டிவிஷன் ஆயிடுச்சு. அப்ப இது என்ன ஸ்டெல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 2 ஸ்டெல் ஸ்டேஜ்ல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அப்ப இங்க ஒரு நியூக்ளியஸ், இங்க ஒரு நியூக்ளியஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? நமக்கு 2 செல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு. அப்ப மோஸ்ட் ஆஃப் த நமக்கு ஒரு 65% ஆஃப் த பிளான்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 செல் ஸ்டேஜ்ல தான் நமக்கு என்ன ஆகும்? ஆந்தர் வந்து லிபரேட் ஆகும். அதாவது ஆந்தர் ஆனது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றப்படும். என்ன ஸ்டேஜ்ல கேட்பாங்க, 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. சரிங்களா? அப்ப எத்தனை செல் ஸ்டேஜ்ல நமக்கு வந்து வெளியேற்றப்படும் அப்படின்னா 65% ஆஃப் த பிளான்ட்ல வந்து 2 செல் ஸ்டேஜ்ல தான் நமக்கு என்னது? இந்த போலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்தர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு லிபரேட் ஆகும். ஓகேங்களா? இதை நினைப்பு வச்சுங்க. ஓகே, அப்ப எங்க என்னென்ன இருக்கு பாருங்க. ஜெர்ம் போர் இருக்கு. ஜெர்ம் போரோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். ஜெனரேட்டிவ் ஆர் நியூக்ளியஸ், டியூப் ஆர் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் சொல்லக்கூடியது நமக்கு என்ன ஆயிருச்சு? இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்ப இது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்ன ஆகுது? எகெயின் இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அல்லது மேல் கேமெட் இருக்கு இல்லையா? இது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டா டிவைட் ஆகுது. சரிங்களா? அப்ப ரெண்டா டிவைட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? இங்க ஒரு மேல் கேமெட், இங்க ஒரு மேல் கேமெட். அப்ப 2 மேல் கேமெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. எத்தனை மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுது? நமக்கு 2 மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. எக்ஸைன், இன்டைன், இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஜோம் போர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் நமக்கு என்ன ஆகுது? ரெண்டா டிவைட் ஆகுது. அப்ப ரெண்டு மேல் கேமெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இந்த ப்ராசஸ் என்னது? நமக்கு மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஷன் தான். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து நமக்கு எந்த பாத்தீங்க அப்படின்னா டியூப் ஆர் வெஜிடேட்டிவ் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கார்னர்ல பிரசன்ட் ஆகும். அப்ப இதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்டா இந்த இடத்துல மூவ் ஆயிட்டு எங்க போய் அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லக்கூடியதுல போயிட்டு நமக்கு அட்டாச் ஆகும். சரிங்களா? ஸ்டிக்மா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இம்பிபிஷன் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து உப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாட்டரை எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன ஆகும்? இப்படி உப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வழியா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஸ்லிட் மாதிரி இருக்கும், ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இப்படி ஸ்டிக்மா அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஸ்டிக்மா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஆந்தர்ஸ் பட்ட உடனே இது வழியா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஸ்லிட்னு சொல்லுவாங்க. ஸ்லிட்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும். இது வழியா நமக்கு என்ன ஆகும்? போயிட்டு ஓவியலோட சேர்ந்து அட்டாச் ஆகும். சரிங்களா? அந்த பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் மூலமா தான் நமக்கு என்னது நடக்கக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? அப்ப இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதெல்லாம் எங்க போய் நமக்கு இதாகும் அப்படின்னா ஸ்டிக்மால போய் நமக்கு என்ன ஆகும்? அட்டாச் ஆகும். எங்க அட்டாச் ஆகும்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்ல போயிட்டு அட்டாச் ஆகும். ஓகே, சரி, அடுத்து பாருங்க. நமக்கு இப்ப மைக்ரோஸ்போர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்ப மைக்ரோஸ்போர் அப்படினால நம்ம என்ன பார்த்துட்டோம்? வெஜிடேட்டிவ் ஆர் ஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வெஜிடேட்டிவ் ஆர் டியூப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னோம். ஜெனரேட்டிவ் ஆர் கேமிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமிட் செல், அதாவது மேல் ரெண்டு மேல் கேமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க வெஜிடேட்டிவ் ஆர் டியூப் நியூக்ளியஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லார்ஜ் செல்லா இருக்கும். ஓகேவா? செல்ஸ் எப்படி இருக்கும்? லார்ஜ் செல்லா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி இதோட ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா irregular ஷேப்பா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ரெகுலர் ஷேப் எல்லாமே எப்படி இருக்கும்? irregular ஷேப்பா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்டோரேஜ் ஆகும். சோ அப்பண்டன்ட் டு த ஃபுட் மெட்டீரியல் அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னா இதுல வந்து ஃபுட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஜெனரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? நமக்கு ஸ்மால் செல்லா தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஜெனரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? நமக்கு ஸ்மால் செல்லா அரேஞ்ச் ஆயிருக்கும். எத்தனை கேமெட் ப்ரொடியூஸ் ஆகும்? நமக்கு 2 கேமெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இது क्वेश्चन கேக்குமா? எது லார்ஜ்
லார்ஜ் சைஸில் இருக்கும், எது ஸ்மால் சைஸில் இருக்கும்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ லார்ஜ் சைஸில் இருக்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வெஜிடேட்டிவ் செல்ஸ் எப்படி இருக்கும், லார்ஜ் சைஸில் இருக்கும். ஜெனரேட்டிவ் செல்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஸ்மால் சைஸில் தான் நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, சரி. அதுக்கடுத்து பாருங்க, the two cell stage the pollen liberated இந்த ஆந்தர் செல் நம்ம சொல்றோம் இல்லையா, அது எப்படி வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 65% ஆஃப் த பிளான்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன செல் ஸ்டேஜ்ல வெளியேறுதுன்னு கேட்பாங்க. என்ன செல் ஸ்டேஜ்ல வெளியேறுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 2 செல் ஸ்டேஜ்ல தான் நமக்கு என்ன ஆகுது, இது வந்து வெளியேறுது. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா again இந்த ஜெனடிவ் செல்ஸ் நமக்கு என்ன ஆகுது, ரெண்டா டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப என்ன டிவிஷன் சொல்லியிருக்கேன், அதை உங்களுக்கு மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஷன் சொல்லியிருக்கேன். அப்ப மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமா உங்களுக்கு என்ன ஆகுது, ரெண்டு மேல் கேமெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப மொத்தமா எத்தனை செல் இருக்குன்னு பாருங்க, இங்க ஒரு நியூக்ளியஸ், இங்க ஒரு நியூக்ளியஸ், இங்க ஒரு நியூக்ளியஸ். அப்ப மொத்தம் எத்தனை நியூக்ளியஸ் ஆச்சு, நமக்கு 3 நியூக்ளியஸ் ஆச்சு இல்லையா. அப்புறம் 3 செல் 3 நியூக்ளியஸ் மொத்தத்துல என்ன ஆகுது, நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இது என்ன ஸ்டேஜ்னு கேட்டாங்க அப்படின்னா 3 செல் ஸ்டேஜ். சரிங்களா? அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேஜ்ல வந்து போலன் லிபரேட் பண்ணும், வெளியிடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேஜ்ல லிபரேட் பண்ணது, நமக்கு லிபரேட் பண்ணக்கூடியது வந்து நமக்கு 3 செல் ஸ்டேஜ்ல தான் வந்து இது லிபரேட் பண்ணது. ஓகேங்களா? இதனால பச்சங்க கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चन கேட்பாங்க. சரி, இப்போ இந்த process எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கேமெட் process வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிரும் அப்படின்னு நமக்கு இதோட டிவிஷன் எல்லாமே நமக்கு முடிஞ்சிரும். ஓகேங்களா? உள்ள என்ட்ரி ஆகும்போதே நமக்கு என்ன ஆகும், நமக்கு 2 மேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் ஆல்ரெடி. ஓகேங்களா? அது ஒரு இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா क्वेश्चन கேட்பாங்க. இது பிஃபோரா ஆஃப்டரான்னு கேட்பாங்க. சரிங்களா? நமக்கு வந்து அங்க எம்பிரியோ ஷாக்குக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிருக்கும், நமக்கு 2 மேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும், பிஃபோர் அப்படிங்கறத நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்ப மேல் கேமெட் ப்ரொடியூஸ்டு இன் பிஃபோர். ஓகே, முன்னாடியே நமக்கு என்ன ஆயிருச்சோ இது வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்ப ப்ரொடியூஸ் ஆயிட்டு தான் என்ன ஆகுது, நமக்கு எம்பிரியோ ஷாக்குக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க, நமக்கு ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். மெகா அப்படின்னால என்ன மீனிங், நமக்கு லார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும், ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போலன் பார்ட்டிகல்லாம் உள்ள என்ட்ரி ஆகும். சரிங்களா? இந்த மூவ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹீமோட்ரோபிக் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க, அதாவது வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாதர் ஆஃப் எம்பிரியாலஜி அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாதர் ஆஃப் எம்பிரியாலஜி அப்படின்னு சொல்றவங்க. அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஆந்தர் உள்ள என்ட்ரி ஆகிற மூவ்மெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹீமோட்ரோபிக் மூவ்மெண்ட்னு சொல்றாரு. சரியா? வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வேதி தூண்டல் நகர்வுன்னு சொல்லக்கூடியதுக்கு முக்கியமான காரணம் யாரை சொல்றாரு அப்படின்னா சினர்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ல தான் சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப சினர்கெட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கால்சியம் Ca2+ அயான் அப்படின்னு சொல்லக்கூடியதை உற்பத்தி பண்ணுது. அந்த Ca2+ அயானை உற்பத்தி பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை நோக்கி அந்த சினர்கெட்னு சொல்லக்கூடியது அந்த போலன் டியூபை வந்து பாத்தீங்கன்னா ஈர்க்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க, இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ இது எம்பிரியோ ஷாக். ஓகேங்களா? இப்போ இந்த எம்பிரியோ ஷாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க லார்ஜ் செல்லா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸெல் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் செல்லா இருக்கிறது என்ன பேர், அதுக்கு நமக்கு எக்ஸெல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினர்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க எக்ஸெல் பக்கத்துல ரெண்டு நமக்கு என்னது சினர்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மூணும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எக் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஒவ்வொரு நியூக்ளியஸ் வந்து நமக்கு உள்ளுக்குள்ள அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த நியூக்ளியஸ்க்கு என்ன பேருனா செகண்டரி நியூக்ளியஸ் சொல்லக்கூடியது. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும். சோ அந்த செகண்டரி நியூக்ளியஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2n அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல வந்து பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய செல் என்ன சொல்லுவோம் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிரியோ ஷாக்குக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட்.
ஓகே சரி அப்ப எக்ஸெல் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் நமக்கு ஓவியூலா கன்வெர்ட் ஆகும் சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம் பார்த்திருப்போம் ஓவியூல நமக்கு என்ன ஆகும் சீடா ப்ரொடியூஸ் ஆகும் சரி அப்ப இங்க இருக்கக்கூடிய ரெண்டு சினர்கேட்டுக்கும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த மகேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஹீமோட்ரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவ்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணலாம் பிளஸ் வந்து இது டீகம்போஸ் ஆயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸெல்லுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எம்பிரியோ டெவலப் ஆகும்போது ஃபுட் மெட்டீரியல் என்ன பண்ணுது ப்ரொவைட் பண்ணும் அதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனா இருக்கும் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய செகண்டரி நியூக்ளியஸ் இந்த செகண்டரி நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு ஓவியலா ஃபார்ம் ஆயிரும் அது இப்போ பஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம் திரும்ப நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செகண்ட் மேல் கேமெட் போயிட்டு இங்க அட்டாச் ஆகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல செகண்டரி நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய இது எண்டோஸ்போமா ஃபார்ம் ஆகும் சரிங்களா அப்ப எண்டோஸ்போம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கேட்பாங்க அப்ப ஆல்ரெடி ஒரு மேல் கேமெட் போய் அட்டாச் ஆகுது இங்க ஆல்ரெடி நமக்கு என்னது ரெண்டு நியூக்ளியஸ் வந்து பிரசன்டா இருக்கு அப்ப சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் 3n அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எண்டோஸ்போம் ஃபார்ம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் தான் நமக்கு நடக்கும் ஓகேங்களா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3n கண்டிஷன் சொல்லக்கூடியது இதே ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் அந்த ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆயிரும் எண்டோஸ்போம் சொல்லக்கூடியது ஃபார்ம் ஆயிரும் அப்ப ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போம் என்ன கண்டிஷன்ல இருக்கும் ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல வந்து நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும் சரி அப்ப எண்டோஸ்போமுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு என்னது அந்த நியூட்ரிஷன் சொல்லக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ளை பண்ணும் அதுதான் அதோடைய இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் எண்டோஸ்போம் மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நியூட்ரிஷனை சப்ளை பண்றது தான் அதோட மெயின் கேரக்டர் சரி அதுக்கு அடுத்து பாருங்க இங்க இருக்கக்கூடியது நமக்கு ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு பிளஸ் 3 நியூக்ளியஸ் இருக்கு சரி அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் என்ன ஆகுது நமக்கு டீகம்போஸ் ஆயிட்டு இங்க growth ஆகக்கூடிய நமக்கு இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்பிரியோ ஷாக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்றது தான் அதோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஓகே சரி ரைட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமனா உள்ள இருக்கக்கூடிய எம்பிரியோ ஷாக்கோடைய கேரக்டர் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க நமக்கு இங்க இருக்கக்கூடிய பார்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் இப்போ மைக்ரோஃபைல் அப்படின்னா என்ன பார்த்திருக்கோம் நம்ம ஒரு ஸ்மாலஸ்ட் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா அப்ப அது வழியா தான் நமக்கு என்ன ஆகும் ஹோல் அண்ட் டியூப் என்ட்ரி ஆகும்னு பார்த்தோம் அதான் நமக்கு மைக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப மைக்ரோஃபைல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா the microphile the end is called the embryo sac ஒன் மார்க் क्वेश्चनல கேட்பாங்க ஓகே இப்போ மைக்ரோஃபைல் இருக்கக்கூடிய அந்த எண்ட் பார்ட் என்ன சொல்றோம் நாம எம்பிரியோ ஷாக் இதான் எம்பிரியோ ஷாக் ஓகே அல்லது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது ஃபீமேல் அதாவது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க the functional megaspore is formed with the nucellus the functional megaspore formed with the nucellus எங்கிருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா நியூசெல்லஸ்ல வந்து நமக்கு என்ன ஆகுது இது வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அடுத்தது பாருங்க the inner layer of the integument அப்ப இங்க இருக்கக்கூடிய integument பார்ட் பார்க்கணும் சரிங்களா இதுல வந்து ரெண்டு பார்ட் இருக்கும் இன்னர் அண்ட் அவுட்டர் ரெண்டு பார்ட் இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னர் லேயர் ஆஃப் தி integument என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொவைட் த நியூட்ரிஷன் ஃபங்க்ஷன் அப்ப எம்பிரியோ ஷாக் வந்து நமக்கு growth ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கேரக்டர் யார் செய்றாங்க நமக்கு இன்னர் integument வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யுது ஏன் அப்படின்னா இன்னர் இன்டெக்மென்ட்க்குள்ள தான் என்ன இருக்கு நமக்கு நியூசெல்லஸ் ன்னு சொல்லக்கூடியது இருக்கு ஓகேங்களா நியூசெல்லஸ் ஆர் ஸ்பெரிஸ்போம் அப்படினு சொல்வாங்க அப்ப அது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிரியோ ஷாக் டெவலப் ஆகும்போது என்ன பண்ணும் ஃபுட் மெட்டீரியல் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும் ஓகே சரி அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த எம்பிரியோ ஷாக் வந்து நாம எண்டோதீலியம் அல்லது இன்டகமெண்ட்ரி டபிட்டம் அப்படினு சொல்லுவோம் இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாம அந்த எம்பிரியோ ஷாக் டெவலப் ஆகும்போது அத வந்து நம்ம என்ன சொல்றோம் எண்டோதீலியம் ஆர் இன்டகமெண்ட்ரி டபிட்டம் சொல்லுவோம் இது ஒன் மார்க் क्वेश्चनல கேட்கலாம் ஓகேங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அஸ்ட்ரேசி ஃபேமிலி அப்படினா அந்த சன்ஃப்ளவர் சொல்றோம் இல்லையா இந்த சன்ஃப்ளவர்ல இருக்குது இந்த ட்ரெடாக்ஸ் புர்குமன்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா நீங்க சின்ன வயசுல விளையாண்டிருப்பீங்க தாத்தா தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஸ்ட்ரேசி ஃபேமிலில நமக்கு வரக்கூடியது ஓகே சரி அதுக்கு அடுத்து பாருங்க இங்க இருக்கக்கூடிய பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இந்த ஹீலியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் அட்டாச்மெண்ட்
the punicle body of the ovule. இங்க என்னது நமக்கு இந்த பாயிண்ட் அட்டாச்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஹீலியம் சொல்லக்கூடியது. கண்டிப்பா 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. சரிங்களா? பாயிண்ட் அட்டாச்மெண்ட் டு the punicle to the body of ovule. ஓகே. and then இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜங்ஷன் பிட்வீன் ovule and punicle எங்க பிரசன்ட் ஆயிருக்கு நமக்கு ஓவியூலுக்கும் பியூனிக்கலுக்கும் இன் பிட்வீன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. என்ன சொல்லணும் நம்ம the helium அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். ஓகேங்களா? கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு 1 மார்க் क्वेश्चन கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, அதுக்கு அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா the raphe அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்ப ரஃபே அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு கடினமான பகுதி. என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடினமான பகுதிங்கிறத நம்ம என்ன சொல்லணும் நம்ம ரஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ரிஜிட் டு த பாடி ஆஃப் ஓவில் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிஜிட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடினமான அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ரிஜிட் டு த பாடி ஆஃப் த ஓவில் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர். ஓகே, சரி, அதுக்கு அடுத்த லேயர் பாருங்க. நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது வந்து நமக்கு இந்த சலாசா அப்படிங்கிற ஒரு லேயர் கொடுத்திருப்பாங்க. இப்போ சலாசா அப்படிங்கிற லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிரியோ சாக் இங்கே இருக்கு இல்லையா, இதில் அப்பர் மேல ரீஜனில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து சலாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, இப்போ இந்த சலாசா பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூசெல்லஸ், இன்டெகுமென், பியூனிக்கல் மொத்தம் 3 லேயர் இருக்கு இல்லையா. இங்கே பாருங்க நியூசெல்லஸ் இருக்கு, இங்கே வந்து இன்டெகுமென்ட் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூனிக்கல் வந்து அரேஞ்சாக இருக்கும். பியூனிக்கல், இன்டெகுமென்ட், நியூசெல்லஸ் இதெல்லாம் மெர்ஜ் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியூனிக்லஸ். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ணக்கூடிய லேயருக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சலாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரீஜன். ஓகே, அப்ப சலாசா ரீஜன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். பாருங்க, பியூனிக்லஸ், இங்க இருக்கக்கூடிய இன்டெகுமென்ட், அதுக்கப்புறம் நியூசெல்லஸ் இது மூணையும் மெர்ஜ் பண்ணக்கூடிய லேயருக்கு என்ன பேர் சொல்றோம் நாம சலாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர். ஓகே, சரி, அதுக்கு அடுத்து பாருங்க நமக்கு இன்டெகுமென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ இன்டெகுமென்ட் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா இந்த கவரிங் லேயர் ஆப் அல்லது வந்து ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய அடுக்காக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பாதுகாப்பு தரக்கூடிய அடுக்கு எதுவா இருக்கு அப்படின்னு எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூசெல்லஸை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லேயர். நியூசெல்லஸை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இன்டெகுமென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ இன்டெகுமென்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னர் இன்டெகுமென்ட் அண்ட் அவுட்டர் இன்டெகுமென்ட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இது இதை பிரிச்சுக்கிறோம் நாம. ஓகேங்களா? ஓவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 3 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம் இன்டெகுமென்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத வச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெகுமென்ட்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெகுமென்ட் ரெண்டுமே இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைடெக்மிக் ஓவியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அவுட்டர் இன்டெகுமென்ட் இருக்கு, இன்னர் இன்டெகுமென்ட் இருந்தால் அந்த ஓவியூலுக்கு என்ன பேரு பைடெக்மிக் ஓவியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பாருங்க நமக்கு யூனிடெக்மிக் ஓவியூல்னு சொல்லுவாங்க. யூனினா 1. சரிங்களா? இப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று அவுட்டர் இன்டெகுமென்ட்டோ அல்லது இன்னர் இன்டெகுமென்ட்டோ ஏதோ ஒன்று மட்டும் இருந்தால் அந்த ஓவியூலுக்கு என்ன பேர் அப்படின்னா யூனிடெக்மிக் அப்படின்னு ஓவியூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ 2 லேயருமே இல்லை அப்படின்னா அந்த ஓவியூலுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாம ஏ டெக்னிக் ஓவியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டெகுமென்ட்ங்கிறது என்ன பண்றோம் நம்ம பிரசண்டா இருக்கக்கூடிய இந்த ஓவியூல் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ சம் ஃபங்க்ஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரொவைட் பண்ணுது. தேவையான எம்பிரியோ ஷேக்குக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குது. எந்த லேயர்னு பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர் தான் நமக்கு என்ன பண்ணுது தேவையான ஃபுட் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னொரு 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க நியூசெல்லஸை கவர் பண்ணி இருக்கக்கூடிய லேயர் எதுன்னு கேட்பாங்க. அப்போ நியூசெல்லஸை கவர் பண்ணி இருக்கக்கூடிய லேயர் ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லேயர் அப்படின்னு எது பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு என்னது இன்டெகுமென்ட், அதோடைய இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, சார், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் இங்க பாத்தீங்களா இந்த ப்ளூ கலர்ல டாட் டாட்டா வச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நியூசெல்லஸ் எல்லாமே இட் இஸ் a made up of parenchymatous cell. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூசெல்லஸ் இஸ் மேட் அப் ஆஃப் த parenchymatous cell. அப்ப parenchymatous cellsனால நமக்கு தெரியும் என்னவா இருக்கும் லிவிங் கேரக்டரா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப parenchymatous cells வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் த ஃபுட் மெட்டீரியல். அதுவும் நமக்கு என்ன கொடுக்குது ஃபுட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுது. அப்ப எம்பிரியோ ஷேக் டெவலப் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதுவும் நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க நமக்கு பார்க்கக்கூடிய லேயர் எது அப்படின்னா the நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாரி, இது என்ன அப்படின்னா the funicles அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர். சரிங்களா? இப்போ funicles அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா
present in base எங்க இருக்கு பாருங்க இதுதான் இங்க இருக்கக்கூடியதா நம்ம ஒரு லைன் போட்டுருக்கு இல்லையா இந்த ப்ளூ கலர் லைன் போட்டுருக்கு இல்லையா இத நம்ம என்ன சொல்றோம் அப்படினா the funiculus அப்படினு சொல்லக்கூடியது எங்க இருக்கு அப்படினா present in base எங்க இருக்கு நமக்கு base ஓட இருக்கு அப்ப attached to the ovule to the placenta அப்ப இங்க இருக்கக்கூடிய ஓவியலோட placenta பார்ட் இருக்கு இல்லையா அங்க தான் நமக்கு என்ன இருக்கு இது வந்து அட்டாச் ஆயிருக்கு சரிங்களா mature ovule consists of the stalk of the body அப்ப mature ovule வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்குது என்ன வெச்சு அதாவது ஸ்டாக்னா ஒரு தாங்கி மாதிரி இருக்கக்கூடியது என்ன அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த funiculus அப்படினு சொல்லக்கூடியது தான் ஓகே அப்ப funiculus ஓட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருக்குனா பேஸ்ல இருக்கு attached to the ovule of placenta placeல இருக்கு and then mature ovule consists of stalk of the body ஓகே கண்டிப்பா இதல நமக்கு என்ன பண்ணலாம் இத பேஸ் பண்ணி நமக்கு வந்து क्वेश्चन கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இதான் இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் சரி இப்போ இந்த போலன் டியூப் வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா அப்ப உள்ள என்ட்ரி ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படினா இந்த கன்சிஸ்டா ஒரு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிருக்கேன் நான் வந்து அந்த ஹீமோட்ரோபிக் மூவ்மெண்ட் நினைப்பு வச்சுக்கங்க இந்த ஹீமோட்ரோபிக் மூவ்மெண்ட் கண்டிப்பா என்ன வேணும்னு சொல்லிருக்கேன் இந்த கால்சியம் இந்த பெக்டைட் அதாவது Ca2+ அயான் சொல்லுவாங்க அந்த Ca2+ அயன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப அந்த Ca2+ அயனை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு கேட்டாங்க அப்படினா இங்க இருக்கக்கூடிய சினர்கேட் தான் என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க ஓகே சரி இதுதான் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓவியூல் பேஸ்ல என்ன பண்றோம் அப்படினா டூ டைப்பா நம்ம பிரிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க 10 நியூசெல்லைட் அப்படினு சொல்லக்கூடியது பிளஸ் வந்து நமக்கு கிராஸ் நியூசெல்லைட் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம டூ டைப்பா பிரிச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ இது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஷியேஷன் நம்ம பார்த்துட்டாலும் ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் நாம டிஃபரண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் பாருங்க இதுல வந்து ஸ்போரோஜினஸ் செல் இஸ் a hypodermal with a single layer of the nucellar வந்து பிரசன்ட்டா இருக்கு ஓகேங்களா இதுல என்ன சொல்றாங்க அவங்க ஸ்போரோஜினஸ் செல் இருக்குன்னு சொல்றாங்க இஸ் hypodermal with a single layer of the nucellar பிரசன்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க இதுல பாருங்க கிராஸ் நியூசெல்லைட்ல வந்து ஓவியூல் with the sub hypodermal cells இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி எப்படி இருக்கு நமக்கு லார்ஜ் நியூசெல்லாஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா இது ரெண்டையும் பாத்துங்க இங்க ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இருக்கு இங்க ஓவியூல் இருக்கு இல்லையா இத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா இத வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படினா நமக்கு வந்து 2 மார்க் क्वेश्चन வந்து கேட்பாங்க ஓகே சார் அப்ப இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா 10 நியூசெல்லைட் அப்படிங்கிறது ஸ்போரோஜினஸ் செல் இஸ் ஹைபோடெர்மல் வித் a single layer of the nucellar அதே மாதிரி ஓவியூல் எப்படி இருக்கு வெரி ஸ்மால் அதே மாதிரி இதல வந்து பாத்தீங்கன்னா ஓவியூல் with the sub hypodermal cell large nucellus வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கும் சரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் நாம இதல பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம் ஹைபோஸ்டாட்டிஸ் எபிஸ்டாட்டிஸ் என்ன பண்ணிக்கிறோம் நாம ரெண்டா பிரிச்சுக்கிறோம் சரிங்களா சரி ஹைபோஸ்டாட்டிஸ்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா சலாசல் ரீஜனுக்கும் எம்பிரியோ ஷாக்குக்கும் சரிங்களா சலாசல் ரீஜனுக்கும் எம்பிரியோ ஷாக்குக்கும் இப்போ ஓவியல் நடுவுல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதாவது ஓவியல் எங்க இருக்கு பாருங்க ஓவியல் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படினா சலாசல் ரீஜனுக்கும் எம்பிரியோ ஷாக்குக்கும் இன் பிட்வீன்ல ஓவியல் இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாம ஹைபோஸ்டாட்டிஸ் அப்படினு சொல்லக்கூடியது கண்டிப்பா இதுல 1 மார்க் क्वेश्चन கேட்கலாம் சரிங்களா இது ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த ஓவியல் பிரசன்ட் பிட்வீன் த சலாசல் ரீஜன் அண்ட் எம்பிரியோ ஷாக் அப்படினு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ ஹைபோஸ்டாட்டிஸ் ஆப்ஷன் பி எபிஸ்டாட்டிஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க மாத்தி மாத்தி கொடுப்பாங்க சரிங்களா அப்ப நாம என்ன பண்ணிக்கணும் கரெக்ட்டா நமக்கு ஐடியா இருக்கணும் என்ன ஐடியா இருக்கணும் சலாசலுக்கும் எம்பிரியோ ஷாக்குக்கும் இன் பிட்வீன்ல ஓவியூல் இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாம ஹைபோஸ்டாட்டிஸ்னு சொல்லணும் ஓகே அதுக்கு அடுத்து பாருங்க எபிஸ்டாட்டிஸ் அப்படிங்கிறது மைக்ரோபோலார் எண்டுக்கும் எபோ எம்பிரியோ ஷாக் இதுக்கு நடுவுல ஓவியூல் இருந்தா நம்ம என்ன சொல்றோம் அப்படினா எபிஸ்டாட்டிஸ் அப்படினு சொல்லக்கூடியது சரிங்களா இத ரெண்டுல ஏதோ ஒன்னு நம்ம தெளிவா நினைப்போம்னா மீதி இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா நம்ம ஒமிட் பண்ணிரலாம் ஓகேங்களா அது இம்பார்ட்டன்ட் நல்லா பாத்துங்க கண்டிப்பா இத பேஸ் பண்ணி நமக்கு வந்து क्वेश्चंस இருக்கு ஓகே